வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். சேலம் கெங்கவல்லி கொண்டையம்பள்ளி கிராமத்தில் மீன்பிடி திருவிழா நடந்தது. பருவமழையை முன்னிட்டு ஸ்வேதா நதியில் நீர் நிரம்பியதால் அருகில் இருந்த ஏரியில் மீன்பிடி திருவிழா நடந்தது. ஒவ்வொரு ஆண்டும் பாரம்பரியமாக கிராம மக்கள் இந்த திருவிழாவை கொண்டாடி வருகின்றனர். 200க்கும் மேற்பட்ட மக்கள் வலை, கூடை உதவியுடன் மீன்பிடித்து மகிழ்ந்தனர். கெண்டை, ஜிலேபி, கெளுத்தி உள்ளிட்ட மீன்களை போட்டி போட்டு பிடித்தனர். ஒவ்வொருவரும் தலா 2 முதல் 10 கிலோ மீன்களை பிடித்து அசத்தினர். நிகழ்ச்சியில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் ஆர்வமுடன் பங்கேற்று மகிழ்ந்தனர். சேலம் தலைவாசல் மாரியம்மன் கோயில் பகுதியைச் சேர்ந்தவர் தமிழ்மணி. குடிசை வீட்டில் வசிக்கும் இவர் வழக்கம் போல் நேற்று இரவு குடும்பத்தினருடன் வீட்டில் இருந்தார். இன்று அதிகாலை திடீரென வீடு தீப்பற்றி எரிந்தது. தூங்கிக் கொண்டிருந்தவர்கள் அலறி அடித்து வெளியேறினர். வீடு முழுவதும் தீ மளமளவென பரவியது. ஸ்பாட்டிற்கு விரைந்த தீயணைப்பு துறையினர் நீண்ட போராட்டத்திற்கு பின் தீயை அணைத்தனர். சாதுரியமாக செயல்பட்டதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. வீட்டில் இருந்த பொருட்கள் மற்றும் ஆவணங்கள் முற்றிலும் எரிந்து சாம்பலானது. மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. மதுரை ஹைகோர்ட் தீர்ப்பை அமல்படுத்தி திருப்பரங்குன்றம் மலையில் தீபமேற்ற வேண்டும் என இந்து மக்கள் கட்சியினர் வலியுறுத்தினர். இதன் ஒரு பகுதியாக முதல்வர் விஜய்க்கு தபால் மூலம் கோரிக்கை மனுக்கள் அனுப்பப்பட்டது. ராணிப்பேட்டை ஷோழிங்க தலைமை போஸ்ட் ஆபீஸில் இந்து மக்கள் கட்சியினர் குவிந்தனர். வேலூர் கோட்ட தலைவர் மோகன் தலைமையில் தொண்டர்கள் தபால் மூலம் கோரிக்கை மனு அனுப்பினர். மனுவில் கார்த்திகை தீப நாளில் திருப்பரங்குன்ற மலை உச்சியில் தீபமேற்றுவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று முதல்வர் விஜய்க்கு வலியுறுத்தப்பட்டது. கட்சி சார்பில் தமிழகம் முழுவதிலுமிருந்து முதல்வருக்கு தபால் மனு அனுப்பப்படும் என நிர்வாகிகள் தெரிவித்தனர்.